ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த 5ஆம் திகதி நிதியமைச்சர் மங்கள சமரவீரவால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. பின்னர் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் 6ஆம் திகதி ஆரம்பமாகி 12ஆம் திகதி வரை இடம்பெற்றதுடன் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. மார்ச் 12ஆம் திகதி இடம்பெற்ற 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது எதிராக வாக்களிப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அறிவித்திருந்த போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வாக்கெடுப்பில் பங்கேற்காது தவிர்த்துக் கொண்டனர். அதேவேளை சிலர் ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்புக்கு ஆதரவாக 119 வாக்குகளும் எதிராக 76 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதற்கமைய 43 மேலதிக வாக்குகளால் 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டது. அதனையடுத்து வரவு செலவு திட்டம் தொடர்பான நாடாளுமன்ற குழுநிலை விவாதங்கள் 13ஆம் திகதி ஆரம்பமாகி நடைபெற்று வருவதுடன் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியான இன்று ஸ்ரீலங்கா நேரப்படி மாலை 5 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. முன்னதாக வாக்கெடுப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி வலியுறுத்தியிருந்தது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் 2 நாட்களுக்கு முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் சந்திப்பொன்று இடம்பெற்றது. அதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று மாலை 4 மணியளவில் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று இறுதியான முடிவை எடுக்க முடியவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளதுடன் ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதியின் வசமுள்ள அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளையும் உள்ளடக்கியது என்பதால் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்க முடியாது என்று சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தெளிவாக கூறியிருந்தனர். இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபைக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் அல்லது வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.